ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரூர் ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, வெள்ளி விளக்கு இருக்கு இல்லையா, அது வந்து சீக்கிரமாகவே நமக்கு கருத்து போயிடும். அதை அதுக்காக நம்ம வந்து அடிக்கடி நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். ஒரு வாரம் இல்லை 2 வாரம் கூட உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து கருத்து போகாமல் இருக்கும். இப்போ அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைங்கிறத பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் உள்ள திங்ஸ் தான். விம் லிக்விடோ இல்லைனா வந்து ஏதோ ஒரு சோப்பு தூளோ இல்லை சோப்போ எடுத்துக்கோங்க. துண்ணூறு எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா, துண்ணூறு எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டு இதெல்லாம் நம்ம வளர்க்குறதுக்காக தேங்காய் நார் எடுத்துக்கலாம். ஒரு ப்ரஷ்ஷு புதுசாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா அந்த விளக்கில் நம்ம ஏற்றி வச்சதுனால அந்த எண்ணெயெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிக்க போகிறோம். இப்போது கொஞ்சமாக வந்து விம் லிக்விடோ இல்லைனா என்ன சோப்பு உங்கள்கிட்ட டிஷ் வாஷ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி தேங்காய் நாரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நல்லா ஃபஸ்ட்டு அந்த எண்ணெய் பிசுக்கு போகிறதுக்காக நல்லா விளக்கிக்கோங்க. இதில் நம்ம தண்ணி என்ன தண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல தண்ணி தான். நார்மல் நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணி நம்ம விளக்க போகிறோம். இப்போ இந்த சோப்பை வச்சு நம்ம ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வந்து சுற்றி நம்ம விளக்கி வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதுக்குமே வந்து அதுக்குள்ளேயே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியுதா? இப்போது நம்ம துண்ணூறு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த துண்ணூரை எடுத்து ஃபுல்லாக அந்த விளக்கு ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் கையே கூட லைட்டாக கருப்பு கருப்பாக ஆகும் அந்த விளக்கில் உள்ளது. இப்போ ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் வந்து நீங்கள் சாமிக்கு எடுத்து வளர்க்குறதுக்குன்னு தனியாக வந்து ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சுக்கோங்க சின்னதாக. அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா விளக்குங்க. ஏன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணி வளர்க்கும் போது அந்த சாமி படம்லாம் இருக்கும் இல்லையா விளக்கில், அதில் இடுக்கிலலாம் போய் நல்லா வந்து வாஷ் ஆகும். அதனால தான் நம்ம வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறோம். நல்லா அந்த துண்ணூறு அதில் அப்ளை பண்ணி ஃபுல்லாக இடுக்கில் எங்கே பார்த்தாலும் நல்லா வந்து தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் வரணும் உடனே அப்படின்னா, இன்னும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ துண்ணூறு போட்டு வாஷ் பண்ணுறீங்களா, வாஷ் பண்ணி நல்லா வாட்டரால் வந்து கழுவி விட்டுருங்க. அகெயின் மறுபடியும் நீங்கள் வந்து துண்ணூறு போட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட பளிச்சுன்னு இருக்கும். எப்படியோ ஒரு 2 வாரம் இருக்கும். நீங்கள் நார்மலாக விளக்குனீங்க அப்படின்னா, இன்றைக்கி விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா நாளைக்கு இல்லை நாளைக்கு ஒரு 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா வெள்ளி விளக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து கருத்து போயிடும் இல்லையா. அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து 1 டைம் தான் வந்து துண்ணூறு போட்டு வாஷ் பண்ண பார்த்துருப்பீங்க. அதோட ரிசல்ட்டே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் நார்மல் குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக பித்தளை விளக்குக்கே நம்ம அப்படி தானே யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரியே வெளி விளக்குக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு இருக்கும். விளக்கை வந்து நீங்கள் தேய்க்கும் போது ரொம்ப ரொம்ப அழுத்தமாக தேய்க்கக்கூடாது. ஏன்னா வந்து அது ரொம்ப தகடு மாதிரி தின்னாக தான் இருக்கும் நமக்கு. அதனால் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, லேசாக பிடிச்சிக்கிட்டு லேசாக தான் நீங்கள் வந்து தேய்க்கணும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடாதீங்க. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, பேஸ்ட்டு இதுக்குன்னு தனியாக நீங்கள் ப்ரஷ் பேஸ்ட் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இல்லை வீட்டில் இருக்க பேஸ்ட் கூட நீங்கள் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். அந்த பேஸ்ட்டை எடுத்து என்ன பேஸ்ட்டை வேணால் இருக்கலாம், பெப்ஸ்டன்ட்டோ கோல்கேட்டோ நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு க்ளோவ் பேஸ்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. எடுத்து நீங்கள் உங்கள் விரலில் எடுத்து விளக்கு ஃபுல்லாக நல்லா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் விரலாலே அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. ஒரு மசாஜ் மாதிரி லைட்டாக அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வேறு அந்த டிசைன்ஸ் இடுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதிலலாம் என்ன பண்ணிவிடுங்க, நல்லா அதுக்குள்ளே பேஸ்ட் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் விரலாலே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோடனே ப்ரஷ் போட வேணாம். விரலால் அப்ளை பண்ணி ஒரு சின்ன மசாஜ் மாதிரி கொடுத்துக்கோங்க விளக்குக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இப்போ தான் இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரஷ் எடுத்து பொறுமையாக தேய்ச்சி விடுங்க. வச்சு அழுத்திடக்கூடாது. விளக்கு வந்து அப்படியே வளைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது ரொம்ப லேசாக தானே இருக்குது, அதனால் அப்படியே வளைஞ்சு போகும். அதனால் கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பொறுமையாக தேய்ச்சி விடுங்க. இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் அழுத்தி தேய்க்கிற மாதிரி காட்டும். அப்படி கிடையாது, லேசாக தேய்ச்சி விடுங்க. இல்லைனா வந்து விளக்கு வந்து டேமேஜ் ஆகிடும். இந்த மாதிரி பொறுமையாக தேய்ச்சி விடுங்க. நல்லா மோஸ்ட்லி சர்க்குலர் மோஷனில் அப்படியே தேய்ச்சி விடுங்க. சர்க்குலர் மோஷனில் தேய்க்கும் போது அந்த இடுக்கிலலாம் வந்து ஃபுல்லாக இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து நமக்கு வெளியில் போயிடும்.
இப்போ பாருங்கள், அந்த பேஸ்ட் இருந்த கலர், நம்ம ஃபஸ்ட்டு பேஸ்ட் எவ்வளோ ஒயிட் கலரில் போட்டிருந்தோம், இப்போ தேய்க்க தேய்க்க பாருங்கள் அப்படியே ஒரு க்ரே கலரில் ஆகிடுச்சா. அந்த பேஸ்ட்டோட கொழப்பே ஆக்சுவலி இருக்காது. இப்போது நீங்கள் தேய்ச்சிட்டு இருக்கும் போது கடைசியாக எவ்வளோ நேரம் தேய்ச்சிருக்கேன் பாருங்கள், இவ்வளோ நேரம் நீங்கள் தேய்க்கும் போது அந்த பேஸ்ட்டோட கொழப்புங்கிறது இருக்கவே இருக்காது. இப்போ இதை நம்ம நார்மல் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் செய்யும் போதே உங்களுக்கு ஒவ்வொரு ரிசல்ட்டாக தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செய்யும் போது இருந்ததுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா ஊற்றி கையை நல்லா விரலை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு வளர்க்குங்க. ஏன்னா அந்த பேஸ்ட் வந்து லைட்டாக அங்கங்கே இருக்கும், அதனால் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் விளக்க நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து லாஸ்ட் ஸ்டெப். இப்போ நம்மள்கிட்ட துண்ணூறு இருக்கு இல்லையா, நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுட்டு மீதி துண்ணூறு வந்து உங்கள்கிட்ட இருக்கும். அந்த துண்ணூரை உங்கள் கையில் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து விளக்கு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. விளக்கு ஈரமாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் துடைச்சிட்டு ட்ரை பண்ணிட்டு பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல. ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போது ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. சாமிக்கு துடைக்கிறதுக்குன்னு ஒரு கிளாத் வச்சுருப்பீங்களே, அந்த கிளாத்தை எடுத்து பொறுமையாக என்ன பண்ணுங்கள், அந்த விளக்கை வந்து அப்படியே அந்த கிளாத்தும் துண்ணூறும் சேர்த்து அந்த விளக்கை வந்து நல்லா துடைக்கணும். நல்லா ஃபுல்லாக அந்த எங்கே இடுக்கு இருக்குது அந்த கேப் எல்லாத்துலேயுமே வந்து ஃபுல்லாக துடைச்சி எடுத்துருங்க. ஃப்ரண்ட் சைடு, விளக்கோட பேக் சைடு, கீழெல்லாம் வந்து ஃபுல்லாக நல்லா துடைச்சி எடுத்துருங்க. இப்போ நீங்கள் துண்ணூறால் அப்படியே துடைச்சிக்கிட்டே இருந்துட்டு துண்டில் இல்லைனா நீங்கள் வச்சுருக்க அந்த கிளாத் இருக்கு இல்லையா, அதில் இன்னும் 2 வந்து ப்ளெயினாக இருக்கும்ல, துடைக்காமல் துண்ணூறுலாம் படாமல் அந்த ப்ளெயின் கிளாத்தை வச்சு மறுபடியும் வந்து விளக்க ஃபுல்லாக வந்து நீங்கள் துடைச்சி விடுங்க. தண்ணியோ இல்லை துண்ணூரோ எதுவும் பட வேணாம். மறுபடியும் நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவவும் வேணாம் விளக்க. அந்த துண்ணூறு துடைச்சதுக்கப்புறம் ப்ளெயினான ஒரு கிளாத்தால் துண்ணூறு இல்லாத மாதிரி நல்லா வந்து விளக்க ஃபுல்லாக துடைச்சி எடுத்துருங்க. அந்த துண்ணூறு பட்டை அந்த இடமும் தெரியவே தெரியாது. விளக்கு நல்லா பார்க்கவே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் காட்டினதுக்கும் எங்கெங்கே அப்படியே அங்கங்கே கருப்பாக இருந்துச்சா, ரொம்ப கருப்பாக இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், பளிச்சுன்னு இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ரொட்டீனாக வந்து 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடும் உங்கள் விளக்கு. இந்த டிப்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இனிமேல் நீங்கள் டெய்லியெல்லாம் வந்து விளக்கு வாஷ் பண்ண அவசியம் இல்லை. 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.